இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை சிறுசாக அறுத்துக்கோங்க. அதை இப்போது ஜாரில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 3 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 4 இல்லைன்னா 5 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் கடலை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரொம்ப திரியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தாளித்து சாப்பிட்றதா இருந்தால் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை,